இல்லை, இது வந்துட்டு சூர்யா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கங்குவா வந்துட்டு கிட்டத்தட்ட 2000 கோடி அடிக்கும்னு சொல்லி வந்த படம், 2000 கோடி அடிக்கும்னு சொல்லி வந்த படம். அதுக்கப்புறம் அது எவ்வளோ அடிச்சது, அதில் வந்துட்டு சூர்யா அவர்களுக்கும் 2Dக்கும் என்ன விதமான ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டது. 2Dனா ஞானவேல் ராஜா சொல்கிறேன். ஸோ அவங்களுடைய ஒரு நிலையில் என்னென்ன சிக்கல்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம நல்லாவே பார்த்தோம். ஸோ அந்த ஒரு நிலையை தாண்டி இப்போ வந்துட்டு ஒரு 200 கோடி படம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு ரிலீஃபாக இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு பக்குவமான நிலைக்கு வந்துட்டாங்க. ரெட்ரோ வந்துட்டு அவருடைய இந்த 10 வருஷ வாழ்க்கையினுடைய ஒரு தோல்வி ஒன்று இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்ன ஒரு மறுமலர்ச்சி தான். அதை வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் அந்த ஒரு ரிலீஃப் இருக்குல்ல, அப்பா ஏதோ ஒன்று நம்ம பண்ணிட்டோம் லைஃப்பில் வந்துட்டு தப்பாகவே போயிட்டு இருந்தால் நமக்கு ஒரு பாசிட்டிவ். லக்கி பாஸ்கர், இப்போ லக்கி பாஸ்கருடைய இயக்குனரோட வந்துட்டு ஒரு அடுத்த படம் பூஜை போட்டாங்க, ஜிவி பிரகாஷ் தான் இருக்கிறாருன்னும் போது நமக்கு இதில் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடையாது. ஓகே, மனுஷன் வந்து ரெட்ரோ பண்ணார், இப்போ ரெட்ரோலேருந்து கொஞ்சம் மீண்டு வராரு. ஓகே, ரெட்ரோங்கிறது அவருக்கு மீண்டு வருது. பட் அடுத்து வந்துட்டு ஒரு ஆர்ஜே பாலாஜி படம் பண்ணுறாருன்னும் போது அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ரசிகர்களுக்கு ஒரு கலக்கமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் ரெட்ரோவை சம்மந்தமே இல்லாமல் டூரிஸ்ட் ஃபேமிலியோட கம்பேர் பண்ணுறாங்க? இல்லை, அது வந்துட்டு ஒரு அபத்தமான ஒரு கம்பேரிசன் தாங்க. பிரியாணி தூக்கி தயிர் சாதத்தோட கம்பேர் பண்ணுற மாதிரி தான். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு திரையார்வலர் அஷ்ரஃப் அண்ணா இருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு. நான் இப்போ ரெட்ரோ பயங்கரமான அப்டேட் விட்டுருக்காங்க. 230 கோடி வந்து படத்துடைய கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு ஓவராலாக, தேட்ரிக்கல் ப்ளஸ் நான் தேட்ரிக்கல் ரெண்டும் சொல்லி. ஸோ இந்த விஷயம் பற்றி சொல்லுங்கண்ணா. இல்லை, இது வந்துட்டு சூர்யா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கங்குவா வந்துட்டு கிட்டத்தட்ட 2000 கோடி அடிக்கும்னு சொல்லி வந்த படம், 2000 கோடி அடிக்கும்னு சொல்லி வந்த படம். அதுக்கப்புறம் அது எவ்வளோ அடிச்சது, அதில் வந்துட்டு சூர்யா அவர்களுக்கும் 2Dக்கும் என்ன விதமான ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டது. 2Dனா ஞானவேல் ராஜா சொல்கிறேன். ஸோ அவங்களுடைய ஒரு நிலையில் என்னென்ன சிக்கல்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம நல்லாவே பார்த்தோம். ஸோ அந்த ஒரு நிலையை தாண்டி இப்போ வந்துட்டு ஒரு 200 கோடி படம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு ரிலீஃபாக இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு பக்குவமான நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசைங்க, 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை பண்ணிட்டு அது 2000 ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு. ஆனால் 10 ரூபாய்க்கு பொருள் பண்ணிங்கன்னா 12 ரூபாய்க்கு தான் போகும், 15 ரூபாய்க்கு தான் போகும். அவ்வளோதான் அதனுடைய ரேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது சூர்யா அவர்களுடைய மார்க்கெட் 10 வருஷமாக சரிஞ்சு தான் இருக்குது. தியேட்ரிக்கலாக ஒரு ப்ராப்பரான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடையவே கிடையாது. அது கடைசியாக வந்துட்டு எதற்கும் துணிந்தவன் வந்துட்டு ஒரு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு வெற்றி மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும் தியேட்ரிக்கலாக. ஆனால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு தியேட்ரிக்கல் வெற்றி, எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு நிலையில் இருந்தது அப்படிங்கிற ஒரு படம் நடக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது ரெட்ரோ வந்துட்டு அவருடைய இந்த 10 வருஷ வாழ்க்கையினுடைய ஒரு தோல்வி ஒன்று இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்ன ஒரு மறுமலர்ச்சி தான். அதை வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் அந்த ஒரு ரிலீஃப் இருக்குல்ல, அப்பா ஏதோ ஒன்று நம்ம பண்ணிட்டோம் லைஃப்பில் வந்துட்டு தப்பாகவே போயிட்டு இருந்தால் நமக்கு ஒரு பாசிட்டிவ். அதனுடைய ஆரம்பமாக தான் அவர் வந்து 10 கோடிக்கு வந்துட்டு அகரமில் கொடுக்குறாரு, இந்த படத்தில் இருந்து வந்த லாபத்தை கொடுக்குறாருன்றதே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க இதை கூட வந்துட்டு தயாரிக்கிறது 2Dயா, அதுவும் சூர்யா, நடிக்கிறது சூர்யா, கடைசியில் படத்தினுடைய லாபமும் சூர்யாவுக்கு, கடைசியில் அதை கொண்டுட்டு போய் கொடுக்குறதும் அகரம் ஃபவுண்டேஷன், அது யார் வச்சிருக்கான்னு பார்த்தா அதுவும் சூர்யாவுக்கு. நெய்யா இது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஆனால் அதை நம்ம அப்படி பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 மாணவர்களுக்கு கல்வி கொடுத்துருக்காரு. அது அத்தனையும் வந்துட்டு அவருடைய சொந்த பணத்தில் தான் நடந்திருக்கே தவிர்த்து பெருசாக யார்கிட்ட இருந்து வசூல் பண்ண மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இல்லை. அப்போ அப்படின்னும் போது அவரே சம்பாரித்து அவரே வச்சுக்கிட்டு அவரே ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல, 5000 பேர் படிக்கிறாங்கல்ல, அந்த மனுஷன் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்போ அந்த 10 கோடி ரூபாய் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு அவருக்கு மட்டும் போகிறது கிடையாதுங்க. அது வந்துட்டு ஒரு எத்தனையோ 1000 மாணவர்களை வந்துட்டு உருவாக்குறதுக்கான ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு அவர் சம்பாரித்து அவரே திரும்பி 10 கோடி ரூபா கொடுக்கறது சரிதான். அதில் நம்ம வந்து குறையும் சொல்ல முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு சூர்யா அவர்களுடைய கெரியரில் இதுவரைக்கும் சறுக்கு இல்லை இறங்கு முகமாகவே இருந்துக்கிட்டு இருந்த ஒரு நிலையில் எனக்கு தெரிஞ்சு ரெட்ரோ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு மொமெண்ட் தான். அதனுடைய இன்னொரு உச்சமாக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ரெட்ரோவை தாண்டி இப்போ அடுத்து இப்போ வந்துட்டு இப்போ அண்மையில் வந்துட்டு துல்கர் சல்மானோட படம் ஒன்று வந்தது இல்லையா, அது என்ன படம்? அது லக்கி பாஸ்கர். இப்போ லக்கி பாஸ்கருடைய இயக்குனரோட வந்துட்டு ஒரு அடுத்த படம் பூஜை போட்டாங்க, ஜிவி பிரகாஷ் தான் இருக்கிறாருன்னும் போது நமக்கு இதில் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடையாது. ஓகே, மனுஷன் வந்து ரெட்ரோ பண்ணார், இப்போ ரெட்ரோலேருந்து கொஞ்சம் மீண்டு வராரு. ஓகே, ரெட்ரோங்கிறது அவருக்கு மீண்டு வருது. பட் அடுத்து வந்துட்டு ஒரு ஆர்ஜே பாலாஜி படம் பண்ணுறாருன்னும் போது அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ரசிகர்களுக்கு ஒரு கலக்கமாக இருக்கும். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அண்ட் சூர்யா இந்த காம்பினேஷனுங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட சந்தானம் ஒரு காமெடியில் சொல்லுவார்ல, வடகரியும் பொங்கல் நம்ம ஒரு மாதிரி ஒரு காமெடி சொல்லுவார்ல, அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான். உண்மையிலேயே வந்துட்டு இந்த காம்பினேஷன் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு காம்பினேஷன், ஒரு விதத்தில் விரும்பாத காம்பினேஷன் கூட. ஒரு கட்டத்தில் வந்துட்டு சங்கமித்ரான்னு ஒரு படம் வருது, அந்த படத்துக்கு வந்துட்டு சுந்தர்சி இயக்குறாரு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போடுறாருன்னு போது கேட்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்னங்க சுந்தர்சி படத்தில் ரஹ்மான் மியூசிக்கா, இப்போ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு இப்போ டக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ மணிரத்னம் படத்தில் வந்துட்டு ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் போடுறாருன்னா நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? ஓகே, புரியுது. அது வந்துட்டு இவங்க பெருசு அவங்க சிறுசங்கர்லாம் கிடையாது, காம்பினேஷனாக இது வேறு, டோட்டலாக இது வேறு. அந்த ஒரு ஒரு மாதிரியான ஒரு பார்வை தான் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜிக்கும் சூர்யாவும் சேர்ற படத்தில் இருக்குது.
நிச்சயமாக அது வந்துட்டு ஒரு நல்ல படமாக இருக்கலாம், அது வந்துட்டு அடுத்த உச்சத்தை தொடலாம், அதெல்லாம் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனால் இன்றைய தேதியில் அந்த படம் என்ன செய்யும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு கலக்கமான ஒரு நிலை. அப்படி அந்த மாதிரி சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கும்போது இப்போ இவர் பண்ணுற ஒரு படம், லக்கி பாஸ்கர் இயக்குனர் வந்துட்டு ஒரு படம் பண்ணுறாருன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி லக்கி பாஸ்கர் வந்துட்டு தமிழ் சினிமாவில் எந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பை கொடுத்தது நமக்கு தெரியுது. அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு சூர்யாவினுடைய சறுக்கு முகமை தாண்டி அந்த ஏறுமுகத்தினுடைய பார்வையினுடைய ஆரம்பம் தான் ரெட்ரோ, அதனுடைய அடுத்த கட்டம் தான் இப்போ லக்கி பாஸ்கரனுடைய இந்த படம். ஸோ ஆக மொத்தம் அவர் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ட்ராக்ல தான் இருக்கார். ஸோ அடுத்து கூட வாடிவாசலுடைய அப்டேட்டும் சீக்கிரமாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவரோட கிராஃப் வந்து டோட்டலாக ரேஞ்சே வேறு அப்படின்னா இல்லை, நிச்சயமாக ஒரு ரேஞ்சே வேறு தான். ஆனால் நம்ம வாடிவாசல்னு சொல்கிறோம், வாடிவாசலை தாண்டி அவர் வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணுவதற்கான சாத்தியங்கள் உண்டு. நான் ஏன் வாடிவாசலை தாண்டி அப்படின்றேன்னா, வெற்றிமாறன் எடுக்கக்கூடிய 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு அவர் ஒரு படம் பண்ணுறது வந்துட்டு சிறந்ததா அப்படின்னு பார்க்கும்போது 6 மாதத்துக்கு அவர் ஒரு படம் பண்ணி அதில் 4 படம் பண்ணி அதில் ஒரு 2 படம் பிளாக் பஸ்டர் ஆனால் கூட சூர்யாவுக்கு நல்லது தான். ஏன்னா சூர்யா மாதிரியான நடிகர்கள் ஒரே படத்தில் வந்துட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தை செலவு பண்ணி ஒரு 10 கோடி ரூபா அகரமுக்கு கொடுக்கறதுக்கு 4 வருஷத்தில் 40 கோடி அகரமுக்கு கொடுக்கறது நல்லது. ஓகே, நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அவர்கிட்ட எவ்வளோ பணம் வருதோ அதை சுற்றி அகரமுக்கு தான் போகுது. ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு அந்த காசு வந்துட்டு ஒரு 100 பேர் படிக்க தான் வைக்க போகுது. அப்போது அவரை மாதிரியான நடிகர்கள் நிறைய படம் பண்ணணும், குவாலிட்டியான படம் பண்ணணும், நல்ல படங்கள் பண்ணணும். அது வெற்றிமாறனோட வாடிவாசலில் தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது, யார் படத்தில் வேணாலும் நடக்கலாம். அது ஆர்ஜே பாலாஜி படத்தில் கூட நம்ம எதிர்பார்க்குற ஒரு மேஜிக் நடக்கலாம். இங்கே இப்போ பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு அந்த காம்பினேஷன் வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. பட் அந்த மேஜிக் அந்த படத்தில் கூட நடக்கலாம். ஸோ எந்த படத்தில் வேணாலும் நடக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைய தேதியில் சூர்யா வாடிவாசலே எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 2 ஆண்டு காலம் இல்லை 3 ஆண்டு காலம் கொடுக்கணுங்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னா நிச்சயமாக பண்ண மாட்டார். அது என்ன தான் ஒரு பாசிட்டிவாக இருந்தால் கூட அவர் அந்த ஒரு மனநிலையில் தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். 6 மாதங்க அதிகபட்சம் படம் முடிச்சுட்டு கிளம்பணும், அதுக்கு மேலே ரொம்ப போட்டலாம் இழுக்காதீங்கிற தெளிவில் எனக்கு தெரிஞ்சு சூர்யா இருக்க மாதிரி தெரியுது. அதில் ரெட்ரோ ஒரு நல்ல ஆரம்பம். அடுத்து வந்து லக்கி பாஸ்கரும் அந்த இயக்குனருடைய படமும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு லீப் தான். ஸோ வெற்றிமாறனுடைய படம் செய்வது செய்யாமல் இருப்பதுங்கிறது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த படம் பண்ணிவிட்டு அவர் மேலே போயிடுவார்ன்ற ஒரு நிலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு இத்தனை ஆண்டு காலமாக ஒரு 4-5 வருஷமாக அந்த படத்து மேலே உள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு சிக்கல் தான் அந்த படத்துக்கு. ஏன்னா வெற்றிமாறன் வந்துட்டு என்ன பண்ணிட போகிறாருன்ற அந்த ஒரு ஏக்கம் கூட வந்துட்டு தேசிய விருது வாங்கின இயக்குனர், தனுஷுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்தவர், இப்படிப்பட்டவர் சூர்யாவுக்கு வந்துட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தே ஆகணுன்ற ப்ரெஷர் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷரெல்லாம் தாண்டி அவர் அந்த படத்தை நாம் பார்த்து ரசித்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. விடுதலை 1 நம்ம ரசித்த அளவுக்கு விடுதலை 2 ரசிக்க முடியலங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதே வெற்றிமாறன் தான், அதே இயக்குனர் தான். அப்போது வாடிவாசலுங்கிறது வந்தால் சந்தோஷம் தான், வரலன்னா கூட சூர்யாவுக்கு அது எனக்கு தெரிஞ்சு பெரிய பின்னடைவாக இருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக. அந்த இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் ரெட்ரோவை சம்மந்தமே இல்லாமல் டூரிஸ்ட் ஃபேமிலியோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி இல்லை, அது வந்துட்டு ஒரு அபத்தமான ஒரு கம்பேரிசன் தாங்க. பிரியாணியை தூக்கி தயிர் சாதத்தோட கம்பேர் பண்ணுற மாதிரி தான். சூர்யா தான், டூரிஸ்ட் ஃபேமிலி தான். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இது வந்துட்டு சசிகுமாருக்குள்ள மார்க்கெட்டு, சூர்யாவுக்குள்ள மார்க்கெட் அப்படின்லாம் சொல்லலை. என்ன தான் இருந்தாலும் சூர்யாவுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அவர் வந்துட்டு ஒரு உச்ச நட்சத்திரம் தான். தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் அவரும் ஒருவர், மிக முக்கியமான ஒருவரில் அவரும் ஒருவர். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இதெல்லாம் தாண்டி சூர்யாவுடைய வேல்யூ உண்மையிலே தெரியணும்னா நீங்கள் தமிழ் சினிமா விட்டுட்டு வெளியில் போனீங்கன்னா பேன் இண்டியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஜய் அஜித்துக்கு இணையான ஒரு ஸ்டார் தான் சூர்யா. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கும் நீங்கள் ஆந்திராவில் போனீங்க அப்படின்னா சூர்யாவுக்கு இருக்கிற கிரேஸ் விஜய் அஜித்துக்குமே கிடையாது. அதுதான் யதார்த்தமான உண்மை. அது யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் தெலுங்குல சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்போ அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு சூர்யாவுடைய வேல்யூ ஒன்று இருக்கு இல்லையா, தமிழில் தான் கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது நான் திருப்பி ஒரே காரணம் தான் சொல்லுவேன், அவர் மேலே வைக்கக்கூடிய ஒரு ஜாதிய முத்திரை, ஒரு ஜாதிய பிம்பம். இதை வந்துட்டு அவரை போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனுடைய நிலை தான் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு ஒரு கொஞ்சம் நெகட்டிவான ஒரு ஃபீலிங்கே இருக்குது. விழுந்துட்டாரு, ஆள் கம்மியாக இருக்காரு. பட் லாஜிக்காக நீங்கள் தமிழ்நாடை விட்டு வெளியில் போய் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஹிந்தியில் அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஹிந்தியில் அவருக்கு எல்லாருக்குமே அவர் வந்துட்டு நல்லாவே தெரியுது. இதெல்லாம் தாண்டி ஜோதிகா வந்துட்டு ஹிந்தியில் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுறாங்கன்னும் போது ஜோதிகாவுடைய கணவராகவும் அவர் இன்னும் பிரபலமாக தான் அங்கே தெரிகிறார். ஸோ எப்படி பார்த்தாலும் விஜய் அஜித்தை விட பேன் இந்தியாவில், குறிப்பாக இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு சூர்யா அவர்கள் நல்லாவே பிரசித்தி பெற்ற ஒரு நடிகராக தான் இருக்கார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே லாஜிக் என்னென்னா, இப்போ கூட டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ரெட்ரோடைய வசூலை வந்துட்டு அடிச்சிருச்சு அப்படின்னு. அது ஒரு அபத்தமான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ரெட்ரோ எப்படி இருந்தாலும் முதல் வாரத்தில் 100 கோடி அடிச்சிருக்கு. அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு 15 நாள் ஓடி இருக்கணும் போது நிச்சயமாக அதை தாண்டி தான் இருக்க போகுது. ஆனால் இதே வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துட்டு இப்போ டோட்டல் கலெக்ஷனே 72 கோடி தான். 71 கோடி. 71 கோடி தான். 71 கோடிங்கிறது எங்கே இருக்குது? டோட்டலாக வந்துட்டு முதல் வாரத்தில் மட்டுமே 100 கோடி அடித்த ஒரு ஸ்டார்னுடைய படம்ங்கிறது எங்கே இருக்குது? ரெண்டுத்துக்குமான வித்தியாசம்ங்கிறது இருக்குது. ஆனால் இங்கேயும் அதே தான் பார்க்குறோம். அதான் சொன்னேன், இங்கே ஒரு ஜாதிய ரீதியான ஒரு நிலை இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஜாதி வந்துட்டு ஒரு அட்டாக் பண்ணுது. இதை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை அவங்கெல்லாம் அவங்க அட்டாக் பண்ணல, சூர்யா வந்துட்டு மாசாக தான் இருக்காங்க. கிடையாது. ஒரு குறிப்பிட்ட
குறிப்பிட்ட ஜாதி அந்த எண்ணிக்கை அந்த ஜெய்பீம் படத்தில் அந்த கேலண்டரில் அந்த ஒரு சிக்கல் ஒன்று வந்துச்சோ அன்னியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி சூர்யாவை வந்துட்டு ஜாதி ரீதியாக அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு தேதியில் ஒரு காலகட்டத்தில் வெட்டியாக இருக்கவங்களாம் வந்துட்டு டீ அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருப்பானுங்க, டீ கடையில் உட்காந்துருப்பானுங்க, பேப்பர் படி இப்படிலாம் இருக்கு இல்லையா. இன்றைக்கி வெட்டியானவங்க எல்லாருமே சோஷியல் மீடியாவில் தான் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி தேவையான ஒரு நிலை ஒருத்தவனை டீக்ரேட் பண்ணணும், ஒருத்தனை கேவலப்படுத்தணும் அப்படின்னா குறிப்பாக ஜாதியை வச்சுக்கிட்டு டவுன் பண்ணோம் அப்படின்னா வேலை வெட்டி இல்லாத நூற்றுக்கணக்கான ஆட்கள் இங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வேலையே என்ன? உடனே உள்ளே வந்துட்டு சூர்யா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு நெகட்டிவாக போட வேண்டியது, கேவலமான ஒரு விஷயத்தை வந்துட்டு அவர் வந்து ஜாதி ரீதியாக அவர் அட்டாக் பண்ண வேண்டியது, அவர் குடும்பத்தை கேவலப்படுத்த வேண்டியதுங்கிற ஒரு வேலையை வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ வேலை இல்லாத இந்த சோகால்டு ஜாதி நீங்கள் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு உருப்பட முடியும்? எங்கேயாவது உங்களுக்கு வேலை கிடைக்கும்? அப்போ அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நிறைய பற்றாளர்கள் இருக்காங்கல்ல சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. அது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அவரை நெகட்டிவாக டிஃபேம் பண்ணுது. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் மேக்ஸிமம் இருக்குது. அதாவது இண்டஸ்ட்ரிக்குள்ளே. தமிழ்நாட்டுக்கு வெளியில் போய் பார்த்துட்டோம் அப்படின்னா அவருக்கு அவ்வளோ ஒன்றும் நம்ம தெரியல. பட் சோஷியல் மீடியாக்குள்ளே பார்க்கும்போது டோட்டலாக வந்துட்டு சூர்யாவை நெகட்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருந்துகிட்டே இருக்குது. பட் அது ரொம்ப நாளைக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஃபைனலாக வந்து ரெட்ரோ சக்ஸஸ்ஃபுல் தான். ஆமாம், டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல் தான். சூர்யாவுடைய ஃபேன்ஸுக்கும் சூர்யாவுடைய கெரியருக்கும் இந்த 11 வருஷம் காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக ரெட்ரோ சக்ஸஸ்ஃபுல் தான். ஒரு சில இடங்கள்லாம் வந்துட்டு குட் பேட் அக்லியை விடவே கலெக்ஷன் நல்லாவே பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெட்ரோ. ஸோ அதனால் வந்துட்டு ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது வந்து ஒரு தோல்வி படம், இந்த படம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அஜித் ரசிகர்களுடைய அஜித்தை கொண்டாடக்கூடிய அந்த ஒரு சில ஏரியாஸ்லேயே ரெட்ரோ வசூல் நல்லா தான் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது அப்போ சூர்யா இன்னும் ஃபார்ம் அவுட் ஆகலை, அந்த ஃபீல்டுக்குள்ளேயே தான் இருக்காரு. சூர்யா ஃபேன்ஸும் இன்னும் அவர் ரசிக்கிட்டு தான் இருக்காங்கிறது தான் உண்மை. சூர்யா ஃபேன்ஸுக்கும் ஓவராலாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு நல்ல விஷயத்த இன்னைக்கு சொல்லி இந்த இதை முடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.